ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சபேஷனுக்கு எதனால இந்த விஷயங்கள் இந்த வாரம் இல்ல போன வாரமும் கிடையாது. இவங்களால தான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிஸ் ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் தனிப்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரசிகர்கள் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரசிகர்கள் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆவல்களையும் அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டோடய பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பர்சன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பர்சனுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் மார்க்கோ இல்ல அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் அந்த கொடுக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஃபீல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில நிறைய பேர் இதுக்குள்ள இருந்தாலும் ஒன்னாவது கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய சபேஷன் பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகளும் அவருடைய ஃபேன்ஸ் பக்கத்துல இருந்து இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஒரு சில பேர் கருத்து வைக்கிறது என்ன அப்படின்னா, ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கரெக்டா கொடுக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஜட்ஜஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஸோ அங்க மார்க் அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தருக்கு தருவாங்க. அந்த வகையில சபேஷனுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்கா பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற போட்டியாளர்கள் பாத்தீங்கன்னா இன்னமும் ஈக்குவலாகவும் ரொம்பவே பிரமிக்க விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இல்ல அவங்க கொடுக்குற பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் அந்த பாட்டுக்கான எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் இது எல்லாமே சொல்லலாம். ஸோ இந்த சிங்கிங் காம்படிஷன் பாட்டுக்கு தானே மார்க் போறீங்க, பர்ஃபார்மன்ஸ்க்கும் டான்ஸுக்கும் அப்படின்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். பட் இருந்தாலும் ஓவரால் பிரசன்டேஷன் அந்த பிரசன்டேஷனோட இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த பேஸ் பண்ணி தான் லாஸ்டா பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் மார்க்கும் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதுல சபேஷன் கிடைக்கலன்ற விஷயம் ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு சொல்ற அவங்க ஃபேன்ஸுக்கு இருந்துச்சு. பட் சின்ன பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் அவங்களுடைய சூசிங் சாங்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் ஹைப் இன்னும் கொஞ்சம் கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில சுஷாந்திக்காகட்டும் சினுக்காகட்டும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில சபேஷன் பாத்தீங்கன்னா லாஸ்டா கிடையாது. பட் இருந்தாலும் ஜட்ஜஸ் அவங்க எந்த ஒரு குறையும் சொல்ல கிடையாது. சூப்பரா பாடிருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு காம்படிஷன் அப்படின்ற வகையில பாத்தீங்கன்னா ஜட்ஜஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த விஷயம் தான் முன் வச்சு அவங்க பாத்தீங்கன்னா டாப் 5 லிஸ்ட்ல வருவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா டாப் 5 லிஸ்ட்ல வரப்போற பர்சன் கண்டிப்பா சபேஷன் இருப்பாங்க அப்படின்னு விஷயம் நான் நம்புறேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.